You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களோடு கூட தேவனுடைய வசனங்களை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். போன எபிசோடில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி எஸ்ஐயா அவர்கள் ஊசாவை குறித்தும் அவன் செய்த காரியங்களை குறித்தும் கடந்த 2 எபிசோடுகள் அவர்கள் பேசும்போது நாம் அநேக காரியங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ ஏன் கர்த்தர் அவர் அடித்தார்? மனமேட்டிமை அதுக்கு காரணம். எல்லா இடத்திலும் உலகத்திலையும் அவன் ஒதுக்கப்பட்டான். கல்லறையில் கூட அவன் மரித்த பிறகும் ராஜாக்களோடு கூட அடக்கம் பண்ணாதபடி அவனை பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற நிலத்தில் அடக்கம் பண்ணினார்கள் என்றது வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இத்தனைக்கும் காரணம் என்ன? மனமேட்டிமை. ஏன்னா அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்போது தேவன் எதிர்த்து நிற்பார். ஆனால் உனக்கு பெருமை இருந்தால் கர்த்தர் எதிர்த்து நிற்பார், எந்த விதமான பெருமையாக இருக்கலாம். அப்போ அந்த போன நிகழ்ச்சியின் முடிவில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் உங்களுக்காக வாசிக்கப்பட்டது. அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? In the year that King Uzzah died, I saw the Lord sitting on the throne, high and lifted up, and the train of his robe filled the temple என்பதாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பிற்று. இதற்குரிய காரியங்களை தான் அன்பு போதகர் தொடர்ச்சியாய் இந்த எபிசோடில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை கேட்க போகிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். போன முறை நீங்கள் முடித்தப்போவே இந்த 6ஆம் அதிகாரத்தில் அவருடைய சம்பவங்கள் இருக்குதுன்னு, ஆனால் அந்த இடத்துல தேவ ஆலயம் நிரப்பிற்று. இப்போ அந்த கண்ணோட்டத்தில் இதை பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவன் மரித்த போது அப்போது தேவ ஆலயங்கள் நிரம்புகிறது. இந்த காரியங்களை குறித்தெல்லாம் அறிந்து கொள்றோன்னு ஒரு ஆர்வம் எங்கள் கிட்ட இருக்கு. நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமென். ஏசாயா 6வது அதிகாரம் 1 வசனத்துல உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் என்று அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உசியா ராஜா மரணம் அடைந்த வருடத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அப்போ சுருக்கமா சொல்லணும்னாக்கா, உசியா ராஜா மரணம் அடைந்த பிறகு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அப்போ இதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா, உசியா ராஜாவின் சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில மரிக்கணும், அழிக்கப்படணும். அழிக்கப்பட்டாதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் கிடைக்கும். அப்போ உசியாவின் சுபாவங்கள் மரிக்க வேண்டும். அழிக்கப்பட்டால், ஒழிக்கப்பட்டால் தான் ஒரு தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம் என்ன? ஏன் உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் இருக்கு? மரணம் அடைந்த வருஷத்துல தான் தரிசனம் கிடைக்குது. அப்ப செத்து போனார். செத்து போன பிறகு இங்க ஒரு தரிசனம் கிடைக்கிற மாதிரி நம்முடைய சுபாவங்கள், சில சுபாவங்கள் செத்து போ. உசியா ராஜா தேவனுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்ந்தார். ஆனா அவர் பலத்த பிறகு, பெருகின பிறகு, எல்லாவற்றிலும் ஒரு உயர்வு வந்த பிறகு மனமேட்டிமை அணிஞ்சிட்டார். அதாவது தவறான விஷயம். அவன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் முடிவு மோசமாயிடுச்சு. அப்போ அவனுடைய மரணம் எப்படி இருந்தது? யாரும் விரும்பப்படாத ஒரு மரணம், எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, தனித்து நிற்கக்கூடிய வாழ்க்கை, தேவாலயத்தை நாட முடியாத ஒரு வாழ்க்கை. அப்பேற்பட்ட வாழ்க்கை தானே கடைசியில் இருந்தது. ஒரு அநேகரை பார்த்தீங்கன்னா ஆரம்பம் மோசமா இருக்கும், பிறகு நல்லவனா மாறி நல்லவனா மறிப்பாங்க. ஆனா இவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆரம்பம் நல்லா இருந்தது, முடிவு மோசமா போச்சு. இன்றைக்கு அந்த சுபாவம் நமக்கு வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஏன் இங்க எடுத்த உடனே ஏசாயாவுக்கு ஆண்டவர் தரிசனமானார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் அப்படின்னு இருக்கிறதுனால என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில உசியா என்று சொல்லுகிற மேட்டிமை, உசியா என்று சொல்லுகிறதான கோபம், உசியா என்று சொல்லுகிற எதிர்த்து நிற்கிற சம்பவங்கள், உசியா என்று சொல்லுகிறதான தேவனுக்கு விரோதமாய் நிற்கிற காரியங்கள், இவைகள் எல்லாம் சாகணும். அப்படி செத்தாதான்
நம்முடைய வாழ்க்கையில சாகணும் என்பது அந்த மாதிரி சுவாபங்கள் நமக்குள்ள சாகணும். ஆமா, அவனுக்குள்ள இருந்த அந்த சுவாபங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. அதை நம்ம பாதுகாத்துக் கொள்ள அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இங்க நாம ஏற்கனவே சொன்னோம், தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து. இன்னைக்கு நாம் அப்பேற்பட்ட மீறுதல் செய்கிறவர்களா இருந்தால் அந்த சுபாவம் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது, அது சாக வேண்டும். அது மட்டுமல்லாபடிக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பது துணிகரமா, இதெல்லாம் என்ன செய்யணும், சாகணும். அந்த சுபாவம் நம்மளை விட்டு நீங்கி போகணும். அதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அப்படி நீங்கி போனாதான் தேவன் நம்மை குறித்த ஒரு தரிசனம், நம்முடைய குடும்பத்தை குறித்த தரிசனம், நம்முடைய பிள்ளைகளை குறித்த தரிசனம், நம்முடைய ஊழியத்தை குறித்த தரிசனம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த தரிசனம், நம் தேசத்தை குறித்த ஒரு தரிசனத்தை அவர் நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தின் முதல் பகுதி என்னன்னு கேட்டா, நமக்குள்ள இருக்கிறதான அந்த உசியாவின் சுபாவம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அது நீங்கி பாருங்க, மரித்தான் மரணம் அடைந்தான்னாக்க என்ன அர்த்தம், அவருடைய கதையை முடிஞ்சு போச்சு. அது போல சில கதையை நான் முடிச்சிடணும். என்ன எதை முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்பேற்பட்ட உசியாவின் சுபாவம் நமக்குள் இராதபடிக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடணும். எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு நம்ம, ஏன்னா அவன் உயிரோடு கூட இருக்கிறவரை, ஆமா, தேவ மகிமை ஆலய நிரப்ப தரிசனம் இல்ல தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பல. அவன் எப்ப செத்தானோ தேவ மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது. அப்போ சில சுபாவங்கள் நமக்குள்ள செத்தாதான் நாம சில தரிசனத்தை பெற முடியும். பாருங்க, ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை கண்டேன். அப்போ காண்கிறான், தரிசனத்தை காண்கிறான். என்னன்னு கேட்டா, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில். அப்போ இந்த தரிசனத்தை பார்க்கணும்னாக்க எப்படி பார்க்க முடியும், மேலதான் பார்க்கணும். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கதை கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்போ இதை பற்றி பார்க்கணும்னாக்கா சுருக்கமா நான் இந்த காரியங்களை 3 விதமா பிரிக்க ஆசைப்படுறேன். ஒன்று, மேல் நோக்கின தரிசனம். மேல் நோக்கின தரிசனம் என்னன்னு கேட்டா, இங்கே வசனத்தின் படி பார்த்தால் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை அவர் பார்க்கிறார். அப்போ மேல் நோக்கின தரிசனம். இப்போ நமக்கு கூட மேல் நோக்கின ஒரு தரிசனம் வேணும். என்னன்னு கேட்டா, அவரை மேலே இருக்கிற அவரை நோக்கி பார்க்கிற மேல் நோக்கின தரிசனம். அதை எப்படி சொல்லணும்னு கேட்டா, ஜபத்தின் மூலமாய் ஆண்டவர் என்ன பண்ணணும், தேடணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். உலகத்தையும் நம்ம சுற்றி இருக்கவங்களையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறத என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசனத்தை குறித்து பார்க்கும்போது உன்னதத்தை நோக்கி பார்க்கிற மேல் நோக்கின தரிசனம். அப்போ நிறைந்திருக்க தேவாலயம், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்போ நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். 2வது வசனம், சேராபீன்கள் நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சட்டைகள் இருந்தது. அவனவன் 2 சட்டைகளினால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளினால் பறந்து. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குங்க, 6. அப்போ 2 சட்டைகளினால் என்ன பண்றாங்களாம், முகத்தை மறைக்கிறார்கள். என்ன பண்றாரு, ஒவ்வொரு சட்டையிலும் அவ்வாறே செய்து 2 சட்டைகளினால் தன் முகத்தை மூடுறாங்க. 2 சட்டைகளினால் தன் பாதங்களை 2 சட்டைகளினால் பறந்து, ஒன்னு முகத்தை முடுறாங்க, கால்களை முடுறாங்க, பறக்குறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. இருந்தாலும் நான் மேலோட்டமாய் சில காரியங்கள் சொல்லி முடியும். ஒருவரை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்குது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்போ மேல் நோக்கின தரிசனத்தை பார்க்கும்போது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிடக்கூடிய சத்தம் இப்ப யார் காதுல விழுதுங்க, ஏசாயா காதுகளில் விழுகிறதாக நாம் பார்க்கிறோம். கூப்பிடக்கூடிய சத்தம், வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிரம்பிற்று. இப்போ மேல் நோக்கி பார்க்கிற அந்த தரிசனத்தின் மூலமாய் சில வசனங்கள், வார்த்தைகள் காதுல விழுது. என்னன்னு கேட்டா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்ப அந்த பரிசுத்தர் வாசம் செய்கிற இடத்துல யார் போய் அநியாயம் பண்ணிட்டுதுங்க, ஊசா பண்ணிட்டார். ஊசா
ஏன்னு கேட்டா அந்த பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற அந்த இடத்துல ஆசாரியர்கள் போக வேண்டிய இடத்துல இவர் போய் நின்னுட்டாரு. இப்ப பார்த்தீங்கன்னா இது முதல் பகுதி. என்னன்னு கேட்டா மேல் நோக்கின தரிசனம். அப்போ மேல் நோக்கின தரிசனம் அப்படின்னு சொன்னா மேல நோக்கி தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். இரண்டாவது அந்த பரலோக தரிசனத்தை நாம் பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது ரெண்டுமே வரணும்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஊசாவின் தன்மை மறிக்க வேண்டும். அதனால தான் அங்க சொல்லிடுச்சு, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் அவன் அடிக்கப்பட்ட உடனே தரிசனம் கிடைக்குது. அப்போ நமக்குள்ள இருக்குதான அந்த உசியாவின் சுபாவம் நீங்கினால் நிச்சயமா நமக்கு எந்த தரிசனம் கிடைக்குங்க? மேல் நோக்கின தரிசனம் கிடைக்கும். ஜெபிக்கிற ஒரு அனுபவம், அந்த பரலோக தரிசனம் நமக்கு கிடைக்கும். இரண்டாவதாக பார்க்கும்போது 5வது வசனம் பாருங்க. அப்போ கூப்பிடுகளுடைய சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகைக்காடா என்ன பண்ணுதான், புகையினால் நிறைந்தது அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அப்போது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அப்போ இது இரண்டாவது ஒரு தரிசனம், உள்நோக்கின தரிசனம். முதல் வந்து மேல் நோக்குகிற தரிசனம், ரெண்டு உள்நோக்கின தரிசனம். அப்போ ஏசாயா பாக்குறாருங்க, அவரை நான் பார்த்துட்டேன், ஆனா நான் யார்தான்? பாவி. அப்போ ஒரு மனுஷனுக்கு அந்த பரலோக தரிசனம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா உடனே தான் பாவி என்று அவன் ஒத்துக்கொண்டு தன்னுடைய நிலைமை என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம் அங்கே வருகிறதாக பார்க்கிறோம். ஆகவேதான் ஐயோ அதமானேன். காரணம் என்னன்னு கேட்டா, அந்த பரலோக தரிசனத்தை காண்றதுக்கு நான் எதுக்கும் தகுதி இல்லையே, ஒன்றுத்துக்கும் உதவாதவன், நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, தான் யார், தான் பாவி, தான் ஒன்றுமில்லை என்பதை அங்க ஒத்துக்கொண்டு நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். அப்போ யாருமே நீதிமான் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வசனம் சொல்லி இருக்குது. அதே போலதான் தான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியிலே குடியிருக்கிறேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் தன்னை தானே என்ன பண்றாரு, சோதித்து பார்க்கிறார். இன்றைக்கு அநேகரை அந்த பரிசுத்தத்தை பார்த்த உடனே இவருக்குள்ள இந்த அசுத்தம் இவருக்கு தெரிஞ்சிருது. அதனாலதான் அந்த தாவீது கூட பாருங்க, ஒரு தரிசனம் பெற்றவனாய் மேல் நோக்கி ஒரு தரிசனம் வந்தது. என்னன்னு கேட்டா, ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு, தேவன் சுட்டி காட்டுறாரு, வந்து நீ பாவம் செய்த அப்படின்னு சொன்ன பிறகுதான் நான் பாவம் செய்தேன்னு ஒத்துக்கொள்றான். இங்க பாருங்க, மேல் நோக்கின தரிசனம் யாருக்கு கிடைக்கிறதோ அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தான் அசுத்த உதடுகள் உள்ளவன் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். அப்போ தேவ தரிசனம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் நான் பாவி, ஒன்றுத்துக்கும் உதவாதவன் என்று சொல்லி தன்னை என்ன செய்யறாங்க, பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறான். இந்த ஒப்பு கொடுக்கிற அனுபவம் உசியாவுக்கு இருந்ததா? இல்ல, அவங்ககிட்ட இல்லையே. அப்போ மேல் நோக்கின தரிசனம் அப்படின்னு சொன்னா தேவ ஜனங்க சொல்றாங்க, ஆனா அவங்ககிட்ட இருந்திருந்தா அவன் சரித்திரமே வேற மாதிரி மாறி இருக்கும். ஆமா, மாற்றிருப்பான். இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு அவனுடைய வாழ்க்கை. இப்போ அவன் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் நினைவுபடாத, அவன் கடைசியா செய்த அந்த அக்கிரமா தான் அங்க நிலைச்சு நிக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா இதைதான் லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது இல்ல எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல இங்க ஆண்டவர் சொல்றத பாக்குறோம் பாருங்க. 9வது வசனமா இல்ல 20ஆம் வசனத்துல இருந்து பாருங்களேன். 20ஆம் வசனம், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், குமாரன் தகப்புடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாருடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்குடைய துன்மார்க்கும் அவன் மேல் தான் இருக்கும். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அடுத்தது அவன் பிழைப்பான், அவன் சாவதில்லை, அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, நினைச்சு கூட பார்க்க மாட்டான். அவன் தன் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி
பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர். அதுக்கு அப்படியே தொடர்ந்து வாசிங்க பாஸ்டர். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின் படியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அங்க அவனுடைய பாவங்கள் நினைக்கப்படுவதில்லை. ஆமா, இங்க நீதிகளை நினைக்கப்படுவதில்லை. ஆமா, அவன் செய்த தன் துரோகத்தினாலேயே அவன் செய்த தன் பாவங்களினாலேயும் சாவான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இங்க தெளிவா இருக்கு, நீதிமான் தன் நீதி விட்டு விலகி அநீதி செய்தால் துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின் படியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? பிழைக்க முடியாது, பிழைக்க முடியாது. ஓ, அப்ப அதான் அந்த நீதிமானா வாழ்ந்தவர், நீதிமானா இருந்தவர், அவர் நீதியை விட்டு விலகும் போது அவர் முந்தி செய்து வந்த நீதியெல்லாம் நினைக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த இடத்துல அநீதியா இருந்தவன் அவன் மனம் திரும்பும் போது அவன் முன்ன செய்து வந்த அநீதியெல்லாம் நினைக்க மாட்டான். அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பேன், அவன் பிழைப்பான். ஆனா ஒரு நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அவன் அநீதி செய்யும் போது அவன் செய்த எந்த நீதியும் நினைக்கப்படாது. ஆமா, அப்படிதான் இருக்கு, நினைக்கப்படுவதில்லை. அதே நேரத்தில் இன்னொன்னு கூட பாருங்க, அதே 18வது அதிகாரம் 9வது வசனம், என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். என்ன அழகா இருக்கு பாருங்க. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியமங்களை கை கொண்டு உண்மையாய் நடப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீதி நியாயத்தின்படி என்ன பண்ணும், நடக்கும். அதுதான் இப்ப இவர் நீதிமானா இருந்தாரு, தன் நீதியை விட்டு விலகிட்டு அதுல மனம் திரும்புற இருதயம் கூட அவருக்கு இல்ல. அதனால அவர் முன்ன செய்து வந்த எந்த நீதியும் ஆண்டவர் நினைக்காததுனால தான் அவருக்கு கல்லறை கூட ராஜாக்கள் கல்லறையில கிடைக்காம அவர் வேற புறம்பான இருக்கிற ஒரு நிலத்துல புதைக்கப்பட்டார். ஏன்னா ஆண்டவர் ஒருவேளை யோசித்திருக்கலாம், இவன் இத்தனை வருஷமா நீதியா வாழ்ந்தான், இங்க தானே தப்பு செய்தான்ட்டு. ஆனா அவன் எப்போ தப்பு செஞ்சு தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சானோ அவன் முன்ன எவ்வளவு நீதி செய்தாலும் அந்த நீதி நினைக்கப்படுவதில்லைன்றாரு. அதே நேரத்துல அவ்வளோ தூரம் அக்கிரமத்துல நடந்து வந்த ஒரு மனுஷன் அவன் அக்கிரமம் செய்தான்றது உணர்ந்து அவன் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது அவன் செய்த எந்த அக்கிரமும் தேவன் நினைக்காதபடியே அவனை மன்னிச்சு அவனை வாழ வைக்கிறார். ஆமென், ஆமென். அப்போ இதுதான் இந்த ரெண்டு காரியத்துல நம்ம தெரிந்து கொள்ள. இவன் மனம் திரும்பல, ஆனா ஆண்டவர் அந்த மனம் திரும்புதல அவங்ககிட்ட எதிர்பார்த்தார், அவனும் மனம் திரும்ப. இப்போ இயேசு பக்கத்துல அடைக்கப்படக்கூடிய அந்த கல்லங்கூட அவ்வளோ நாள் அக்கிரமத்தில் தான் வாழ்ந்தான். ஆனா கடைசி மணி நேரத்துல இயேசு தன் ஆவியை ஒப்பு கொடுப்பதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அவன் ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைத்தரணும் அப்படின்னு உடனே அவனுக்கு எவ்வளவு ஒரு லக்கு பாருங்க, நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெறான். ஏன்னா உணர்ந்ததினால, உணர்த்தனை பார்த்து கூட சொல்றது இல்ல, உணர்த்த உணராமலே இருக்கிறான். ஆமா, அந்த உணர்வு அவனுக்குள்ள இல்லை. ஆனா அந்த பாவம் செஞ்சுட்டோம், நம்ம தப்பு பண்றோம், நம்ம தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறோம், அவர் தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறாரு. அதனால அவர் தேவகுமாரன் என்பதை அவர் விசுவாசித்து அவன் கேட்கிறான் பாருங்க, ராஜ்யத்தை கேட்கிறான், உங்க ராஜ்யத்தை என்ன நினைத்தருள்ன்றான். ஆனா அவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். ஏன்னா இன்னொரு ரகசியம் கூட பாருங்க, என்ன நினைத்தருள்னு கேட்கிறான் இல்லையா, மறிக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, மறிக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்களை பார்த்து என் குடும்பத்தை கொஞ்சம் பார்த்துங்க, என் பிள்ளைங்களை கொஞ்சம் பார்த்துங்க, நான் எல்லாரையும் அனாதையை விட்டுட்டு போறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா குடும்பத்தை பற்றி கூட அவர் நினைக்கல, தன் மனைவி பிள்ளைகளை குறித்தோ அதன் உலகத்தை குறித்தோ அவர் பேசாம தன்னுடைய ஆத்துமா அங்க போகணும் அப்படின்ற ஒரு வாஞ்சி அவனுக்குள்ள. அதுதான் அந்த பிரசன்ஸ்ல இங்க கூட ஆண்டவர் நமக்கு அந்த கடைசி நாட்களில் நடக்கிற அடையாளம் கூட, இருவரும் ஒரே படுக்கையில் படுத்திருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இவங்க இருவரும், இவங்க 3 பேரும் இயேசுவோடு சேர்ந்து இவங்க 2 பேரும் ஒரே சிறையில் தான் அந்த இரவு முழுதும் இருக்கிறாங்க. அடுத்த நாள் 3 பேருக்கும் அந்த தண்டனை கொடுப்பது கொண்டு வராங்க. ஆனா இவருடைய பிரசன்ஸ்ல, அதாவது இவருடையக்குள்ளே இருந்த அந்த வல்லமையில அவனுக்குள்ள வந்த மாற்றங்கள் அவனை உடனே பரதேசிக்குள்ள கொண்டு போகுது. ஆனா ஒருத்தன் அங்கேயே தான் இருக்கிறான், அவன் உணராமல் இருக்கிறான், நிர்விசாரணமா இருக்கிறான், அவன் மடிந்து போனான்.
அவன் நிச்சயமா வந்து அந்த பக்கத்தில் இருந்த கல்லை நிச்சயமா வந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கவே முடியாதுன்னு சொல்லி 100% சொல்ல முடியும். ஏன்னா அவன் ஆண்டவர் மறுதலிச்சு தன் ஜீவனை விட்டான். ஸோ இன்னைக்கும் அதே சிச்சுவேஷன்ல தான் ஆண்டவர் நடத்துகிறார். இந்த ஊசாவின் கதை பார்த்தாலும் அதே போலதான் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. இப்போ முதலாவது மேல் நோக்கின தரிசனம், இரண்டாவது உள்நோக்கின தரிசனம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அப்போ மேல் நோக்கின தரிசனம் முடிச்ச பிறகு உள்நோக்கின தரிசனம் வரும்போது முதலாவதாக நான் உத்தமன் என்று நினைப்பு வராது, நான் பாவி என்ற ஒரு நினைப்பு தான் வரும். கண்டிப்பா. அப்போ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். அப்போ உள்நோக்கின தரிசனம் யாருக்கு வந்ததோ அடுத்து என்னன்னு கேட்டா வெளி நோக்கின தரிசனம் வந்துடும். மேல் நோக்கின தரிசனம் வேறு, உள்நோக்கின தரிசனம் வேறு. இப்ப அடுத்து வெளி நோக்கின தரிசனம் என்னன்னு கேட்டா, அப்போது சேராபீன்கள் ஒருவன் அதாவது ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமங்கள் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. அப்போ என்ன அர்த்தம்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ பாருங்களேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனிடத்தில் வாசமா இருக்கு. அப்போ உள்நோக்கின தரிசனம் வந்துட்டா நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் வந்த உடனே ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார். உடனே நம்மள என்ன செய்யறாங்க? பரிசுத்தப்படுத்துகிறார். ஆகவேதான் ஒரு நெருப்பு தழலை கொண்டு வந்து நாவை தொட்ட உடனே இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. இந்த வசனங்கள்லாம் கூட பாஸ்டர் நீங்க வாசிக்கும் போது என் மனசுக்கு வர்றதை சொல்றேன் பாருங்க. இந்த ஊசா மரித்த நாளிலே அப்படின்ற வார்த்தை அவங்க எழுதி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா, அங்க டைரக்டா வந்து நானுடைய தரிசனத்தை பார்த்தேன்னு ஏசையா எழுதி இருக்கலாம். ஆனா இந்த ஊசா மரித்த நாளிலே அப்படின்னு எழுத வர்றதுக்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த சுவாபங்கள் நீங்க சொன்ன மாதிரி நமக்குள்ள மரித்தால்தான் இப்படிப்பட்ட தரிசனங்களை மேல் நோக்கின தரிசனம், உள்நோக்கின தரிசனம், அடுத்தது வெளி நோக்கின தரிசனம், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள வருது. அப்ப அந்த சுவாபங்கள் நமக்குள்ள மரிக்கணும் அப்படின்னா முதல் நாம் தப்பு உள்ளவர்கள், நாம் பாவம் செய்திருக்கிறோம் என்ற உணர்வு, ஒரு உணர்வு இருக்கணும். ஆனா அவனுக்கு வரல. அப்போ நான் தவறு செய்தேன் என்ற வார்த்தை வரல. ஆனா இங்க இவர் சொல்றாரு, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்தன் என்று ஒத்துக்கொள்ளுகிறார். அதன் பிறகு அப்படி ஒத்துக்கொண்டது நிமித்தமா தான் அவருடைய உதட்டை வந்து தொடுகிறதாக பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த கல்லன்களை குறித்து பார்த்த போது கூட கல்லன்களை குறித்து நம்ம பேசிக்கொண்டதுலயும் அதுல அந்த கல்லை, அந்த பரதேசிக்குள்ள பிரவேசிக்கிற கல்லை சொல்றான், உணர்த்தனை பார்த்து சொல்றான், ஏன் அப்படி பண்ற? நம்ம செஞ்ச காரியத்துக்காக நம்ம தண்டனை பெறுறோம், அவர் செய்யாத காரியத்துக்கு தண்டனை பெறுறாரு. அப்போ எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சு பாருங்க, நான் தப்பு பண்ணிக்கிறேன், நான் தப்பு பண்ணிருக்கேன், அதனால எனக்கு அந்த தண்டனை வந்திருக்கு. அவர் தப்பு பண்ணாதே தண்டனை இருக்கிறாரு. அப்ப அந்த உணர்வு இருக்கக்கூடியவன் பரதேசிக்குள்ள பிரவேசிக்க முடியும். உண்மைதான். ஏன்னு கேட்டா அந்த உணர்வு இருக்கு. நாமோ என்ன செய்யறோம்னு கேட்டா தவறு செய்திருக்கிறோம், நாம செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். இவரோ எந்த ஒரு தவறும் செய்யாதவர். அப்போ தேவனை பரிசுத்தர் என்றும் தாம் ஒரு அசுத்தன் என்பதையும் அங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த சுவாபம் அவனுக்குள்ள வந்த உடனே தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய். அந்த மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறவர் ஆண்டவர். ஆமா, நீங்க வேதத்துல பல இடங்கள்ல பார்க்கலாம், எப்போ மனம் திரும்பி அல்லது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறார்களோ உடனே கர்த்தர் அவளுக்கு ஒரு நன்மையான காரியங்களை செய்கிறார். அப்போ தாவீது கூட அப்படிதானே, நான் பாவம் செய்தேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட பிறகுதான் தேவன் என்ன செய்யறாரு, இந்த பாவத்தின் தண்டனை இப்போ நான் உனக்கு என்ன பண்ணல, கொடுக்கல, மன்னிச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லிட்டு, ஆனாலும் உன்னுடைய குழந்தை அது செத்துரும். என்ன கேட்டா, நீ செய்த பாவத்தினால் வந்த அந்த குழந்தை ஜீவனோடு கூட இருக்காது என்பதை ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். இங்கேயும் பாருங்க, அசுத்த உதடு அப்படின்னு சொன்ன உடனே வந்து அங்கே தொடப்படுகிறதாக பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாமும் கூட இந்த வசனத்தை கேட்கிற நாம், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் பாவி என்று ஒத்துக்கொண்டால் போதும், கர்த்தருடைய கரம் உங்களை தொடும் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பாருங்க, தொட்டது
உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அடுத்து பாருங்க, அடுத்த ஆண்டவருடைய குமுறல் என்னன்னு கேட்டா, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அப்போ கேட்கிற, ஏன்னா தேவனால விருத்தி அடைந்த ஊசா இப்ப இல்ல. அடுத்து ஒரு ஆண்டவருக்காக வேலை செய்கிற, உண்மையாய் ஒரு வேலை செய்கிற ஒரு மனிதனை அவர் தேடுகிறார். இப்ப யாரை நான் அனுப்புவேன் அப்படின்ற ஒரு பரிதபிப்பு ஆண்டவருக்கு, ஒரு குமுறலின் சத்தத்தை உடைய காதுகள் கேட்கிறது. அப்ப பாருங்க, அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்ப என்ன தரிசனம்? இப்போ வெளி நோக்கின தரிசனம். இப்படி பாவிகள் அநேகர் இருக்கிறார்கள், ஆண்டவரை தேடாதவர்கள் இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட போகணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரை அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, இந்த உலகத்தில் இருக்க மற்ற ஜனங்களை குறித்ததான ஒரு தரிசனம். எல்லாரும் இப்ப யார்கிட்ட வரணும்? ஆண்டவர்கிட்ட வரணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்ற சத்தியம் மற்றவர்களுக்கு போகணும். அதனால தான் ஆண்டவர் தேடுறாரு, நான் யாரை அனுப்புவேன். ஊசா என்ன பண்ணிட்டான்? அவன் கடைசி விலைக்கு போயிட்டான். இப்போ நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னு கேட்கும்போது ஏசாயா சொல்றாரு, நான் இருக்கிறேன். அப்போ யாரை பற்றி, எதை பற்றியதான தரிசனம்? வெளி நோக்கின தரிசனம். முதலாவது மேல் நோக்கின தரிசனம், இரண்டாவது உள் நோக்கின தரிசனம். இப்போது இது ரெண்டும் வந்த உடனே இந்த வெளிநோக்கின தரிசனம் வருது. மற்ற ஜனங்களை குறித்த ஒரு வெளிப்பாடு, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு வெளிப்பாடு. ஏன்னா இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மாத்திரம்தான் ஆரம்பத்திலிருந்து இயேசு திரும்ப வருகிற வரை, நித்திய ராஜ்யத்துக்குள்ள நம்மை கொண்டு போய் சேர்க்கிற வரை தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறவர். ஆமா, அது மட்டும் இல்லாம நான் இந்த காஸ்பல் என்ற அந்த பகுதிகளை நாம் பேசும்பொழுது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். அது என்னன்னு கேட்டா, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் வேதாகமத்தில் ஒரு குட்டி பைபிள் போல. எப்படின்னு கேட்டா, வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் சொல்றேன். ஆமா, 66 புத்தகங்கள். ஆனா இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 66 அதிகாரங்கள் இருக்கு. முதல் 39 அதிகாரங்கள் பழைய ஏற்பாடு. அதே போலதான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் முதல் 39 அதிகாரத்தை பார்த்தா பழைய ஏற்பாட்டை ஒட்டியே இருக்கும். அதன் பிறகு அடுத்திருக்கதான 27 அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டை ஒட்டியே இருக்கும். அப்போ ஆதியாமத்துல ஒரு உருவாக்கப்பட்ட தேவன் படைத்த அந்த காரியங்கள், அதிலிருந்து மறுபடியும் 2ஆம் வருகை வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் ஒரு குட்டி வேதாமம் போல. இப்போ இந்த 7வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க இந்த தரிசனத்தை குறித்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதன் பிறகு 8, 9க்கு நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அங்க நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இது சொல்லப்படுது பாஸ்டர். பட் அந்த இடத்துல பிலிப்பு அந்த ரதத்தோடு கூட போகும்போது அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை தான் படிச்சுன்னு இருக்காரு. அப்ப நீங்க ஒரு மினி பைபிள்னு சொல்றீங்க. அவர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை தான் படிச்சுட்டு இருந்தாரு. படிக்கிற புத்தகம் அவரால் விளங்கி கொள்ள முடியல. பிலிப்பு போய் அவரோட கூட சேர்ந்து கொண்டார். சேர்ந்து கொண்டோன்னு அதுக்கான வெளிப்பாடுகள் அவருக்கு உண்டாகும். அப்போ அவர் என்ன படிச்சிருப்பாரு அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கும்போது ஏசாயா 53வது அதிகாரம் அதுல இருக்கு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார் அப்படின்ட்டு அங்க இருக்கு இல்லையா. இந்த 53வது அதிகாரம் இருக்கு பாருங்க, இதே காரியம்தான் மார்க்கு 15வது அதிகாரம். மார்க்கு 15வது அதிகாரம் 34வது வசனத்திலே நம்மால் வாசிக்க முடிகிறது. ஆகவே இவைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் ஒரு சின்ன குட்டி பைபிள் என்று சொல்லலாம். அங்க 66 புத்தகங்கள், இங்கே 66 அதிகாரங்கள். அங்க முதல் 39 அதிகாரம் பழைய ஏற்பாடு, அடுத்த 27 புதிய ஏற்பாட்டை போல இது போல பிரிச்சு நாம படிச்சோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப தெளிவா சில காரியத்தை தெரிந்து கொள்ள முடியுது. இந்த இடத்துல நாம் கடைசியா இந்த காரியங்களை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். யாரை அனுப்புவேன் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஆண்டவர் வைக்கிறார். யார் என் காரியமாய் போவான்? அப்போ தேவன் மனிதரிடத்தில் ஏதோ ஒன்றை என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். அப்போ
இந்த மனிதன் என்னை அனுப்பும் என்று சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா, அவன் தொடப்பட்டவன். முதலாவது தான் பாவி என்று ஒத்துக்கொண்டவன். நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று ஒத்துக்கொண்டவன். அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியில வாசம் செய்கிறவன் என்று சொன்ன உடனே ஆண்டவராகிய தேவன் இவருடைய உதடை என்ன பண்றார்? தொடறார். தொடப்பட்ட மனுஷன் அடுத்து சொல்றான், என்னை அனுப்பும். ஆமென். அப்போ முதலாவது மேல் நோக்கின தரிசனம். நம்ம அவரை பார்க்கணும். அந்த தரிசனம் இருந்தாதான் நமக்குள்ள ஒரு உள்நோக்கின தரிசனம் வந்து நாம யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள, நாம் யார் என்பதை ஆண்டவர்கிட்ட, ஐயா நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், உதடுகள் உள்ள மனுஷன் அப்படின்னு சொன்னா போதும், ஆண்டவர் நம்முடைய அசுத்தத்தை நீக்கும்படி நம்மை தொட அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தொட்ட பிறகு அவருடைய இருதயத்தின் குமுறலை நாம் உணர முடியும். உணர்ந்த பிறகு நாம தைரியமா சொல்ல முடியும், என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று. அதாவது அந்த மேல் நோக்கின தரிசனம், உள்நோக்கின தரிசனம், ரெண்டாவது இது ரெண்டும் இருக்குமானால் அந்த வெளிநோக்கின தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். அப்போ அந்த தரிசனம் வந்த பிறகு என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அவரை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முக்கிய காரணம் உசியாவின் சுபாவம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அதனால தான் வசனம் தெளிவா சொல்லியிருக்கு, உசியா மரணம் அடைந்த வருஷத்தில். அப்போ எப்போ அந்த உசியாவின் சுபாவம் சாகிறதோ அதன் பிறகுதான் அந்த தரிசனத்தை, அந்த 3 தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தரிசனத்தை நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாயா? இந்த 3 தரிசனங்களும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கதா? ஆண்டவருடைய குமுறல், யாரை நான் அனுப்புவேன்? அப்போ அவர் சொல்றாரு, இதோ அடியான், என்னை அனுப்பும் என்ற ஒரு வார்த்தையை ஆண்டவரிடத்திலே சொல்கிறார். அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இந்த ஏசாயாவுடைய வாழ்க்கையில உசியாவின் சுபாவங்கள் மரித்து போனது. அப்போ உசியா மரணம் அடைந்த வருஷத்தில் தான் ஏசாயா அந்த தீர்க்க தரிசனத்தை, அந்த தரிசனத்தை பார்க்கிறான். இன்றைக்கு உனக்கு ஒரு தரிசனம் வேண்டும் என்று சொன்னால் உசியாவின் சுபாவம் மரிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ இந்த காரியத்தை கடந்த எபிசோடு, இந்த எபிசோடு இந்த உசியாவை குறித்தும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சில காரியங்களை குறித்தும் ரொம்ப துல்லியமாய் இந்த இடத்துல நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் வசனங்களை ஆராய்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். அப்போ என்ன மாதிரி சுவாபம் உள்ளவர்கள் அந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியும்? ஊசாவின் போல உங்க இருதயம் இருக்குமானால், அதாவது எல்லாத்திலும் தேவனே பின்பற்றி வர்றது, தேவனிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்வது, அதுக்கு பிறகு பலப்பட்ட பிறகு என்பதுக்கு அர்த்தம் என்னன்னா, நல்ல ஆசீர்வாதம் இருக்கிற பிறகு தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்வது. அந்த சுவாபம் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாக நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. அதனால தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரம செய்தவன் தன் அக்கிரமங்கள் செய்தான் என்று அவன் மனம் திரும்பி வரும்போது அவன் செய்த அக்கிரமங்களை மன்னித்து அவனை கர்த்தர் படைக்க வைக்கிறார். அதே போல ஒரு நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதியான காரியத்தை செய்யும் போது அவன் செய்த நீதிகளெல்லாம் நினையாமல் அவன் மரிப்பான் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள், ஒன்று இந்த உலகத்தில் ஒரு மரணம், இல்லையானால் நித்திய மரணம், இது ரெண்டுத்தையும் நான் தப்பித்து தேவ சமூகத்தில் நிற்க வேண்டுமானால் நீதி உள்ளவர்களாய், நேர்மை உள்ளவர்களாய், நமக்குள்ளே இருக்கிற அந்த கடைசி நாட்களின் ஊசாவின் தன்மைகள், சுவாபங்கள் மரிக்கத்தக்கவர்களாய் இந்த உலகத்தில் வாழும்போது நிச்சயமாய் தேவ மகிமை நம்மை நிரப்பும். மேல் நோக்கின தரிசனம், உள்நோக்கின தரிசனம், வெளியே நோக்கின தரிசனம் நமக்குள்ள வெளிப்படும் போது ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறது நம்மால் பார்க்க முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பாருங்க, ஏராளமான காரியங்கள் தொடர்ந்து தியானிக்கப்பட போகிறது. நம்மத்தில் பிஷப் ரெவரண்ட் பென்னி எஸ்ஐ தன் நேரத்தை ஒதுக்கி நம்மத்தில் வந்திருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன் பாஸ்டர். தொடர்ச்சியாக நாம் அநேக காரியங்களை பார்க்க போகிறோம். மீதியான எல்லாவற்றையும் அடுத்த எபிசோடுக்குள்ளே நாம் கொண்டு போக போகிறோம். அதுவரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.